கரியர் கேப் இருக்குன்னா ஜாப் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களா? அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லா கரியர் கேப்பும் ரெட் ஃப்ளாக் கிடையாது. அதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் டிசைட் ஆகுது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே 7 ஆஃப் டைம் டிப். வாங்க டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போது ரெக்ரூட்டர்ஸ் உங்கள் கரியர் கேப்பை பற்றி பார்க்க மாட்டாங்க. தே ஒன்லி கேர் அபவுட் ஒன் திங், வாட் யூ லேர்ன்ட் இன் தட் பிரேக். ஸோ நிறைய ரீசன் இருக்கலாம். ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம், மெட்டர்னிட்டி பிரேக்காக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்களை அப்ஸ்கில்லிங் பண்ணிக்க ஒரு பிரேக் எடுத்துருக்கலாம், ரீலொகேஷன், இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ரீசனுக்கு மட்டும்தான் நம்ம பிரேக் எடுத்திருப்போம். தட் டசன்ட் மேக் யூ எனி லெஸ் கேப்பபிள். ஸோ அதை பற்றி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் why you took that break அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பிரேக்கில் நீங்கள் உங்களை அப்ஸ்கில்லிங் பண்ணிக்க என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் கரியரை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். கரியர் பிரேக்கை ஹைட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளம். அதை நீங்கள் ஹானஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறிடும், வீக்னஸ் கிடையாது. ஸோ ரிமெம்பர், கம்பெனிஸ் உங்களுடைய ஸ்கில், ஆட்டிடியூட், கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களை ஹையர் பண்ணுமே தவிர உங்களுடைய டைம்லைனை வச்சு கிடையாது. ஸோ ஸ்டாப் apologizing for your break, start owning your journey. You have got this. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.